NCERT Grade 12 Chapter 8 D and F block elements book back questions பார்த்துட்டு இருக்கோம். Question number 26 indicate the steps in the preparation of K2Cr2O7 கேட்டிருக்காங்க. குரோமைட் ஓர்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுத சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டின் ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஸ்டின்ல இருந்திருக்கு, அதனால நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குரோமைட் ஓர் எடுத்துக்கலாம். குரோமைட் ஓர் அப்படின்றது என்ன அப்படின்னா Fe உடைய ஓர். ஸோ அப்போ 4Fe Cr2O4 ரைட் ப்ளஸ் 8 Na2CO3 ப்ளஸ் 7O2 அப்படின்னு போட்டிருக்கேன் ரைட்டா. அதாவது ஒரு பேஸ் போட்டு ரோஸ்ட் பண்ணுறேன் இந்த ஓரை. ஆக்சிஜனை பற்றி நம்ம ரோஸ்டிங்னு அர்த்தம். அது மெட்டலர்ஜியில் இருக்கும் ரைட். மெட்டலர்ஜியும் இந்த வருஷம் உங்களுக்கு டெலிட்டடு ரைட். ஸோ மெட்டலர்ஜியில் நீங்கள் பார்த்து தெரியும், ரோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எனக்கு இங்கே என்ன ஆகும்னா இது வந்து 8 Na2Cr2O4 மாறும் ரைட்டா. ஸோ ஆக்சிடைஸ் ஆகிருக்கும். ப்ளஸ் 2Fe2O3 நமக்கு வெளியே போகும் அண்ட் ப்ளஸ் 8CO2 நமக்கு போகுது ரைட்டா. அதாவது இங்கே இருக்கக்கூடிய 8C இருக்கு இல்லையா, அந்த CO3 இருக்கிறது CO2 நமக்கு வெளியே போயிடுது ரைட். அதே மாதிரி Cr2O4 என்ன மாறிடுது, CrO4 மாறுது, ஆக்சிடைஸ் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. இப்போ இந்த 8 Na2 இருக்கு இல்லையா, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா 2 Na2Cr2O4 எடுத்துருக்கோம். இதில் என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆசிட் வச்சுக்குவோம், சல்ஃபூரிக் ஆசிடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், இதை டீஹைட்ரேட் பண்ண போகிறேன். அதாவது ஒரு வாட்டரை ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ இதிலிருந்து ஒரு ஆக்சிஜனும் இதுலேருந்து 2 ஹைட்ரஜனும் நமக்கு என்னன்னா வாட்டராக வெளியே போயிடும் ரைட்டா. ஸோ அப்போ ரிமைனிங் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பாருங்கள், Na2Cr2O7 ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா நமக்கு Cr2O8 இருக்குது, அதுலேருந்து ஒரு ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிரும். அடுத்து ப்ளஸ் H2O வெளியே போயிடுது. அடுத்து இந்த 4 எண்ணியில் 2 இங்கே இருக்குது இல்லையா, ஸோ 2 இங்கே இருக்குது, மிச்சம் 2 எண்ணியை நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா Na2SO4 வெளியே போயிடும் ரைட். ஸோ இது ரியாக்ஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் டைக்ரோமேட் ரொம்ப ஈஸியாக, அடுத்த ஸ்டெப்பு இருக்கலே ஈஸியான ஸ்டெப்பு. இப்போ சோடியம் டைக்ரோமேட் நமக்கு கிடச்சிருச்சு, Na2Cr2O7 ரைட். இதில் நான் என்ன ஆட் பண்ணால் போதும் அப்படின்னா KCl ஆட் பண்ணால் போதும். இதில் நமக்கு என்ன ஆயிரும், சிம்பிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிரும். அப்போ என்ன ஆயிரும் இந்த இடத்துல இட் வில் ஃபார்ம் K2Cr2O7 ப்ளஸ் 2NaCl நமக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். இந்த இடத்துல மட்டும் நமக்கு என்ன பண்ணுவோம், ஹீட்டிங் இருக்கும். மற்ற இடத்துல நமக்கு என்ன தேவையில்லை, ஹீட்டிங் கிடையாது. முடிஞ்சால் இங்கே டெம்பரேச்சர் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 900 to 1000 நினைக்கிறேன், கிராஸ் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைட். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. செகண்ட் சப்டிவிஷன் indicate the steps in the preparation of KMnO4 from pyrolusite ore. ஸோ KMnO4 ப்ரிப்பரேஷன் கேட்டிருக்காங்க ரைட். அப்போ KMnO4 நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். பைரோலுசைட் ஓர் எடுக்க போகிறோம், அதாவது MnO2. அப்போ 2MnO2 ப்ளஸ் 4KOH ப்ளஸ் O2. ஸோ இதில் என்ன பண்ணுவோம், இதுலேயும் ஒரு பேஸ் போட்டு இது என்ன பண்ணுறோம், ரோஸ்டிங் பண்ணுறோம் ரைட். இது எனக்கு என்ன மாறுது அப்படின்னா 2K2MnO4 ரைட் ப்ளஸ் 2H2O ஃபார்ம் ஆகுது. 2K2MnO4 ப்ளஸ் 2H2O. ஸோ என்ன நடக்குது தெரியுதா, இங்கே MnO2 இருக்குது, என்ன அது MnO4 2 மைனஸாக மாறுது, அதாவது ப்ளஸ் 6ஆக மாறுது, மேங்கனட்டாக மாறுது. அடுத்து இதை பெர்மேங்கனட்டாக மாற்றணும். இப்போ பாருங்கள் 3K2MnO4 ப்ளஸ் 2H2SO4 ரைட்டா. ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த SO4 நமக்கு K2ஓட நமக்கு என்ன ஆயிரும், வெளியே போயிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா 2KMnO4 ரைட் ப்ளஸ் MnO2 ரைட். 2KMnO4 ப்ளஸ் MnO2 ப்ளஸ் H2O ப்ளஸ் இப்போ மொத்தம் நமக்கு 6K இருக்குது, இங்கே நமக்கு 2 தான் இருக்குது. ஸோ மிச்சம் 4K என்ன பண்ணிக்கலாம், 2K2SO4 அப்படின்னு எழுதிக்கலாம். பொட்டாசியம் சல்ஃபேட்டாக வெளியே போயிடும். நமக்கு என்ன இருங்க KMnO4 ஃபார்ம் ஆகும் ரைட். இதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 2 ஸ்டெப் தான் ப்ரிப்பரேஷனில். ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், MnO2 ஓர் எடுக்கிறோம். இந்த MnO2ல இருக்க Mn நமக்கு பெர்மாங்கனேட்டாக மாறுது, மேங்கனேட்டாக மாறுது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த மேங்கனேட்டை நமக்கு என்ன மாற்ற போகிறோம், பெர்மாங்கனேட்டாக மாற்ற போகிறோம். என்ன சார் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்கே K2 இருக்குது, இங்கே வெறும் 1 தான் இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணால் தெரியும் ரைட். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.